ஆராதனை வேளை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேளை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். அது உபாகமம் 26வது அதிகாரம் 11வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு சமுதாயத்தில் யாரை எடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு நன்மை நமக்கு இவங்களால் கிடைக்குமா, இவங்களால் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி என்ன அந்த மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் ஒருத்தர் வந்திருந்தார் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததும் இந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும், இதிலேருந்து எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா, நன்மை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நான் எதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். இதே போல் தான் இன்னைக்கு குடும்பத்திலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, உங்கள் மூலமாக ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சா மட்டும்தான் உங்களோட ஐக்கியம், உங்களோட தொடர்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கும் உன் வீட்டாருக்கும் சகல நன்மைகள் நிமித்தம் அப்படின்னு தான் வருது. சகல நன்மைன்னு சொன்னால் சரீர பிரகாரமாக, பொருளாதார ரீதியில், அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்மீக வழி, எதுனாலும் சரி எல்லா வகையிலும் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, நன்மை தான் செஞ்சுருக்காரு. நம்ம அதுக்கு உகந்ததாக இருக்கிறோமா இல்லை. ஆனால் நம்ம கடந்த நாட்கள் நம்ம திரும்பி பார்க்குறதே இல்லை. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள். ஆரம்ப நாட்களில் பார்த்திங்கன்னா சரி, இருக்கிற வீடுகள் அநேக வீடுகள் பார்த்திங்கன்னா 10க்கு 10 ஒரு சின்ன வீடாக தான் இருக்கும். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 6, 7 பேர் 8 பேர் கூட தங்கியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ வசதிகள் வந்துருச்சு. ஆனால் எத்தனை வசதிகள் வந்தாலும் சரி, அந்த வசதிகளை குறித்து நம்ம என்ன செய்கிறது, இன்னும் அடுத்து என்ன, இப்போ சைக்கிளில் போகிறவன் பைக் வேணுன்றான், பைக்கில் போகிறவன் கார் வேணுன்றான், கார் வேணுன்றவன் அதுக்கு மேலே என்ன நம்ம வாங்குறது, அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்தடுத்து தங்களுடைய தேவைகளை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர கடந்து வந்த நாட்கள் நம்ம திரும்பி பார்க்குறது இல்லை. அதெல்லாம் திரும்பி பார்க்குறேன்னா தவறான காரியத்தை அல்ல. நாம் எத்தனையோ காரியங்கள் இழப்பு இருக்கோம், எத்தனையோ கஷ்டப்பட்டிருப்போம், ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்காம இன்றைக்கி நம்ம இருக்கிற சூழ்நிலையை மட்டும் பார்த்துட்டு இல்லை எனக்கு இன்னும் வேணும் இன்னும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொலகு தனக்கு தனக்குன்னா படக்கு படக்குன்னு அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் எனது குடும்பம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அதற்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் எப்படி இருந்தாலும் சரி, என் உறவினர் எப்படி இருந்தாலும் சரி, என் நண்பர்கள் எப்படி இருந்தாலும் சரி, சமுதாயம் எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் நல்லா இருக்கணும், நான் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தில் எல்லாத்துலேயும் சந்தோஷமாகவும் எல்லா விதமான நன்மைகளை அனுபவிச்சு இருக்கணும் அப்படின்றதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பார்த்திங்கன்னா நம்மளை அப்படிலாம் அவர் நினைக்கவே இல்லை. என்னை இந்த மாதிரி அநியாயமாக எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் எனக்கு இந்த மாதிரி நன்மை இத்தனை நன்மை செஞ்சும் எனக்கு எந்த விதத்திலும் அவன் பிரதிபலம் செய்யலை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்து இருக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷம் வந்து அவங்க பாடுகள் அனுபவித்தாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே அவங்கள அந்த எகிப்து தேசத்துலேருந்து கானான்ற ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு கூட்டு வர்றாரு. அப்படி கூட்டு வரும்போது 40 வருடங்கள் அவங்க வரும்போது அவங்கள அநேக நன்மைகள் அவங்க செஞ்சார். கடைசியாக கானானுக்குள்ளே போகும்போதும் அவர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் என்ன மறந்துடுவாங்க, ஆனாலும் அவங்கள நான் நேசிக்கிறேன், அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை நான் செய்கிறேன். இதே போல் தாங்க இந்த வசனத்தில் நம்மளோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்போம். கடந்த நாட்கள் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம், நம்ம எப்படிப்பட்ட சௌகரியத்தில் இருந்தோம், எப்படிப்பட்ட நன்மைகளை அனுபவித்தோம், எவ்வளோ வேதனை நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த வேதனை அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறது நினச்சி பார்க்குறதே இல்லை. நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், எனக்கு இதெல்லாம் இல்லை, எனக்கு இன்னும் கிடைக்கல, வீடு வந்துருச்சு, சொந்த காரு, பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வந்து நிராகரியாக இருக்கேன், ஐயோ எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொல்கிறோமே தவிர நம்ம கடந்து வந்தது நம்ம எவ்வளவு ஆண்டவரை நம்ம போஷித்து இந்நாள் மட்டும் நம்ம உயிரோடு கொண்டு வந்திருக்கோம். கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இறந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா
திடீர்னு மக்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இறக்குறாங்க, ஏன் என்ன இதுன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கவே முடியல. இதில் அநேகர் வந்து எத்தனையோ வசதிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி தற்கொலைக்கு போகிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து நம்ம வழிநடத்தி வருகிறார். அதற்கு நம்ம நினச்சி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு பாடல் உண்டு, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே. நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மையில் நினச்சி நம்ம நன்றி செலுத்துவோம். இத்தனை காலம் இத்தனை வருடம் நம்மளை கரம் பிடித்து நம்ம ஜீவனோடு கொண்டு வந்திருக்காரு. அதற்கு நம்ம நன்றி செலுத்துவோம். மற்றவங்களை உயர்வை பார்க்காதீங்க. நமக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் உணவு இருந்து கூட வழி இல்லாமல், எத்தனையோ ஆப்பிரிக்க கண்ட்ரியில் பார்த்தா பிள்ளைங்களும் ஜனங்களும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் புழுவும் பூச்சியும் தின்னுட்டு இருக்கிறத எத்தனையோ நம்ம வீடியோ பார்க்குறோம், எத்தனையோ காணொலியை பார்க்குறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்ம எத்தனையோ நன்மையினால் நம்ம திருப்தியாக்கி வச்சுருக்காரு பாருங்கள். அதற்கு நம்ம நன்றியுள்ளவர்களாக இருப்போமா? ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கங்க, எனக்கு இதை பற்றி தெரியலைங்க, நான் எனது என்று சொல்லி நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், எனக்கு இனிமேல் என்ன செய்கிறது, எனக்கு எல்லாமே இருக்குதுங்க, எல்லாமே எனக்கு இருக்குதுங்க, நான் எதுக்குங்க நான் இப்போ கடவுளை தேடணும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் கடந்து வந்ததுக்கு ஒரு பெரிய காரியம் என்னன்னு சொன்னால், அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஈவு, கடவுள் கொடுத்த கிருபை. அதனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் உயிரோடு இருக்கோம். ஒருவேளை எல்லா வசதியும் எனக்கு இருக்குதுங்க, இனிமேல் எனக்கு இது தேவையில்லைங்க, எத்தனையோ ஜென்ரேஷனுக்கு எத்தனையோ தலைமுறைக்கு எனக்கு சொத்து இருக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம். எலான் மஸ்க்னு சொல்லி ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பெரிய கோடீஸ்வரன் சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே இருக்குது, எல்லா பணமும் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அதே இந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு கர்த்தர் இவ்வளோ நாள், ஆண்டவர் இத்தனை நாள், கடவுள் இத்தனை நாள் நம்மளை வழி நடத்திருக்காருன்னு சொல்லி நம்ம நன்றி செலுத்துவோம். ஒருவேளை இந்த உணர்வு இல்லாமல் நம்ம இருந்திருக்கணும்னு சொன்னால் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கலாம் நம்ம. ஆனால் இன்றைக்கு நான் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட பின்னான வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள். கடவுள் எத்தனை வேதனையான சூழ்நிலை, எத்தனை கஷ்டமான சூழ்நிலை, எத்தனை மோசமான சூழ்நிலை ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்காரு. அதற்கு நினச்சி நம்ம நன்றி செலுத்துவோம். முதற்படியாக நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நாட்கள் ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செஞ்ச என் வீட்டாருக்கும், ஆண்டவரே என்னோடய குடும்பத்தினருக்கும் ஆண்டவர் நீ செய்த நன்மையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்த நல்லவரே வல்லவரே, கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆண்டவர் நிர்விசாரம், எங்களுடைய கவலையினம் எல்லாத்தையும் மன்னிங்க சுவாமி. இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென்.